ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகளுக்கு திடீரென ஒரு உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா பிறப்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பே டேட்ல வந்து பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடந்தது யார் மீது தவறு அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தையும், அது மட்டும் இல்லாம 2026ஆம் ஆண்டு யார் சிஎமாக வருவாங்க, உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே நண்பா, கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர் மக்கள் மட்டுமல்லாமல் மற்ற கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில தற்பொழுது ரொம்பவே முக்கியமான ஒரு அறிவிப்பை விஜய் சார் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்த்திடலாம். அதாவது தமிழக வெற்றி கழகம் தலைமையின் மறு அறிவிப்பு வரும் வரை எந்த நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடாது என்றும், அது மட்டும் இல்லாம கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளுக்கு விஜய் சார் தனித்தனியாக இந்த ஒரு தகவலை சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம கரூர் துயரத்தில் உயிர் இழந்தவர்களின் விவரங்களை கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு நிர்வாகிகள் அனுப்பி வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நீதிமன்றம் உத்தரவு கிடைத்த பிறகு வருங்கால முதல்வர் விஜய் சார் கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. இதன் மூலம் கூடிய விரைவில் விஜய் சார் கரூர் போவது உறுதியாகி இருக்குது. இன்னும் 1 or 2 daysல வந்து பாத்தீங்கன்னா கட்சி தலைமையில இருந்து ஏதாவது ஒரு அறிவிப்பு வர நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. 2026ல உங்களுடைய ஆதரவு விஜய் சாருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.